நிச்சயமாக மோகன். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சுற்றியுள்ள பல்வேறு கிராமப்புறங்களிலிருந்து தினமும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போலூர் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். மேலும் அவ்வாறு பயிலும் மாணவ மாணவிகள் காலை மற்றும் மாலை வேளைகளில் அரசு கிராமப்புறங்களில் இருந்து பேருந்துகளில் பயணிப்பது வழக்கம். மேலும் பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்து திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பயிலுவதற்காக தினமும் கிராமப்புறங்களில் இருந்து மாணவர்கள் அரசு பேருந்துகளில் போலூர் வரை வந்து வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிப்பது வழக்கம். அவ்வாறு இன்று காலை போலூர் அருகே உள்ள மேல் சோழங்குப்பம் பகுதியில் உள்ள தலைமை 5 அரசு பேருந்தில் பயணிக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கிய நிலையிலும் தங்களுடைய கால்களை தரையில் தேய்த்துக் கொண்டும் சக மாணவர்களின் கரங்களை பிடித்து பேருந்தில் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கிய நிலையில் கால்களை தேய்த்துக் கொண்டும் கரங்களை பிடித்து சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டும் பயணித்தனர். ஆபத்தான முறையில் பயணித்தனர். இதை அவ்வழியே சென்ற பொதுமக்கள், பின்னால் சென்ற வாகன ஓட்டிகள் தங்களுடைய செல்போன் மூலம் வீடியோ படம் எடுத்து அந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. இவ்வாறு மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணித்ததை கண்ட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நன்கு வீடு திரும்ப வேண்டும் என பல்வேறு முறையில் அரசு பேருந்துக்கும் பேருந்து ஓட்டுநருக்கும் கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிப்பதை அந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கண்டுகொள்ளவில்லை. எனவே காலை மற்றும் மாலை வேளைகள் பள்ளி நேரங்களில் அரசு மேல் சோழங்குப்பம் பகுதியில் கூடுதலாக அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கை உள்ளது மகன்.